ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கை நவ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டெக்கு பற்றியோ இல்லை எந்த ஏரோஸ் பற்றியோ பார்க்க போல. எனக்கு தோணுன ஒரு சின்ன ஐடியா பற்றி பார்க்க போகிறோம். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோ. ஸோ யாரும் இதை தப்பாவோ இல்லை இது ராங்காக எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு ஜஸ்ட் ஐடியா, அவ்வளோதான். என்ன ஐடியா அப்படின்னா, உங்கள் பர்ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் காசோ நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா நான் திருப்பி அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால், ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சோஷியல் லைஃப்பில் இந்த ராபரி, அதாவது திருட்டு அப்படின்றது ஒன்று இல்லாமலே போனால் எப்படி இருக்கும். அதே போல் பிளாக் மணின்றது ஒன்று, ஸோ அடியோடு அறுத்து போகிறது. ஸோ பிளாக் மணியை யாரும் இந்த மாதிரி பிளாக் மணியாக இந்தியன் அமௌண்ட்டை எங்கேயும் மறைச்சி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதே போல் கள்ள நோட்டு வராமல் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ரியல் டைம் ட்ரான்சாக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரியல் டைம் எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம கேஷை மற்றவங்களுக்கு கொடுத்தோ இல்லை அவங்ககிட்ட வாங்கியோ நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு கேஷுக்கும் ஒரு தனிப்பட்ட சீரியல் நம்பர் இருக்கும். ஒவ்வொரு கரன்சி நோட்டுக்கும். இப்போது இந்த ட்ரான்சாக்ஷனில் நம்ம ஏன் டிஜிட்டலைஸ்டாக பண்ணக்கூடாது? எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒரு தனிப்பட்ட சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம க்ளவுட் பேஸ்டு சென்ட்ரலைஸ்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா சீரியல் நம்பர்ஸும் க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆகிட்ருக்கும். இப்போது என் ஆதார் கார்டு தான் என் அக்கௌண்ட் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 10,000 அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டோட சீரியல் நம்பர் எல்லாத்தையுமே என் ஆதார் கார்டு கீழே கொண்டு வந்துடுறேன். அப்படி கொண்டு வந்துட்டு நான் அந்த டேட்டாவை அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மோட ஜிப் பண்ணும்போது, ஸோ என்னோடய என்னென்ன நோட்டோட அந்த சீரியல் நம்பர்லாம் இருக்கோ அது அங்கே போய் உன்னோட செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் உடனே அது என்னுடைய பேருக்கு, அதான் என்னுடைய அக்கௌண்ட்டு கீழே வந்துடும். இதே போல் எல்லாரோட கரன்சியையும் அவங்கவுங்க ஆதார் கார்டு கீழே சீரியல் நம்பர் வாய்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தராக கூட டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். இப்போது நான் ஒருத்தருக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நான் காசு கொடுக்கும்போதோ அந்த கேஷை கொடுத்துட்டு நான் க்ளவுடில் உள்ள அந்த சீரியல் நம்பர்ஸ், அந்த கேஷுக்கான சீரியல் நம்பர்ஸையும் நான் ஒரு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்படி அப்படி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு அப்படி பண்ணுறதுனால நம்மளோட கம்ப்ளீட் அந்த மணி அவருக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் கேஷ் கொடுத்துட்டு சீரியல் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா அந்த கேஷ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தான் கணக்கு அமைக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அதை கேஷை கொடுத்துட்டு அந்த சீரியல் நம்பரை நீங்கள் மாற்றி விடணும் அவர் பேருக்கு. அப்படி மாற்றி விடுறது மூலிமா நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றா நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, ஃபேக் நோட்ஸ் உள்ளே வராது. அதாவது நீங்கள் உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற கரன்சி கரெக்டான கரன்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேக் கரன்சியை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அது உங்களால் உள்ளே ஆட் பண்ண முடியாது. அது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதை அங்கேருந்து ஒரு வேளை ஆட் பண்ணிட்டாலும் ஸோ நீங்கள் செக்கிங்காக அது க்ளவுடுக்கு போகும். க்ளவுட் போகும்போது புது சீரியல் நம்பராக இருக்கும்போது அவங்க ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அது ஒத்துக்கும். அது வரைக்கும் அது ஒரு வேளை டிக்ளைன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அது ஃபேக் நோட். ஸோ அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதன் மூலிமா நம்ம ஃபேக் நோட்ஸ், அதாவது இந்த கலர் நோட்டை முழுமையாக தவிர்த்திடலாம். ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே ராபரி பண்ண முடியாது இந்த சிஸ்டத்தில். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ யாராவது ஒருத்தரோட காசை அடிச்சிட்டாங்க அப்படின்னா, திருடிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் அவங்களோட அக்கௌண்ட்டு கீழே கொண்டு வர முடியாது. இல்லை வேறு யாரோட அக்கௌண்ட்டு கீழேயும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த பணத்துக்கு சொந்தக்காரரான ஸோ அந்த பணத்துக்கான அட்மினான அவங்க மட்டும்தான் அந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ மற்றபடி அதை ராபரி பண்ணிவிட்டு போய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஜாயின் பண்ணால் ஜாயிண்ட் ஆகாது. இவங்க அப்ரூவல், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அது நடக்காது. ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் மூணாவது நல்ல விஷயம் என்னென்னா, பிளாக் மணி. ஸோ இங்கே பிளாக் மணின்றதே இல்லாமல் போயிடும். ஏன்னா ஸோ இது மாதிரி க்ளவுட் சிஸ்டம் வர்றதுனால ஒருத்தர் அக்கௌண்ட்டில் நிறைய அமௌண்ட் வைக்க முடியாது. ஏன்னா அது இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க ஈஸியாக. ஸோ அதனால் அது சாத்தியம் இல்லை. ஸோ ரெண்டாவது, அது அப்படி அதிகப்படியான பணத்தை ஒழிச்சு வச்சோ சம்திங் எங்கேயோ ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்களோ, அப்படி ஹைட் பண்ணி இருந்தாங்கன்னா ஸோ அந்த பணத்தை ஒரு 6 மாதம்
யூஸ் பண்ணாமல் ரன்னிங்கில் வைக்காமல் இருந்தால், அதை டிரான்சாக்ஷனுக்குள்ளே கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா அந்த பணம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஸ்கீமில், அதாவது சாரி இந்த பிளாட்ஃபார்மில் வந்திருக்கும். ஸோ அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த நம்பர்ஸ்லாம் சீரியல் நம்பர்ஸ்லாம் வந்து ஆக்டிவ் ஆகலைன்னா அந்த நோட்டு வந்து வேஸ்ட். இல்லைனா அந்த அமௌண்ட் அந்த எல்லா நோட்டையுமே வந்து அது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு அறிவிச்சிடலாம். ஸோ அதனால் பிளாக் மணின்றது ஒன்று இல்லாமலே போயிடும். ஸோ பிளாக் மணி வந்து உள்ளே வர்றது சான்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு அடுத்த நல்ல விஷயம். அடுத்தது நம்ம டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். ஸோ டிஸ்அட்வான்டேஜில் ஃபஸ்ட் என்னென்னா நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க் அப்படின்னா இப்போ வந்து க்ளவுட் பேஸ்ட்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னால ஸோ எல்லாருக்கிட்டையும் மொபைல் அப்படின்ற ஒன்று தேவை. அதுக்கப்புறம் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை, ஏன்னா க்ளவுட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி வந்து சில ஏரியாக்களில் நிறைய இடங்களில் வந்து இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது, இல்லை இன்டர்நெட்டே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மணி ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அது வந்து நம்ம ரெண்டு 2 or 3 ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று பாசிபிளாக இருக்கலாம். ஏன்னா வந்து ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நெட்ஒர்க் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை. அதனால் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எஜுகேஷன். ஸோ எல்லாருக்கும் வந்து எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மாதிரி க்ளவுடை ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதனால் இப்போதைக்கு எல்லாருக்கும் மொபைல் ஆக்சஸ் பண்ண தெரியும், மொபைல் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் மொபைல் யூஸ் பண்ண வராது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுவும் வந்து ஃப்யூச்சரில் வந்து பாசிபிளாக இருக்கலாம், ஏன்னா அப்போது எல்லோரும் வந்து பெஸ்ட் எஜுகேட்டடாக இருப்பாங்க. அதனால் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கேஷ் என்ட்ரிங் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேஷ் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து அந்த சீரியல் நம்பர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு கீழே கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நோட்டையும் நம்ம ஸ்கேன் பண்ணணும், அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அது. ஆனால் இதை வந்து ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஸோ இப்போ வந்து ஸ்கேனர் நம்ம மொபைலில் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து அதான் ஸ்கேனிங் கியூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணுற டைப் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு நோட்டையும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக, அதாவது நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்துருப்போம், ப்ராடக்ட்டை வந்து தூக்கி அப்படி லைட்டாக அந்த கியூஆர் கோடு காமிச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டை ஸ்கேன் பண்ணி டேட்டாவை எடுத்துரும். அதே போல் நம்ம ஃபோனை கீழே வச்சுட்டு அந்த ஸ்கேனர் ஆன் பண்ணிவிட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு நம்ம நோட்டை டக்குன்னு என்ன ஆரம்பிச்சோன்னா அது ஒவ்வொரு சீரியல் நம்பராக வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஐடியா என்னென்னா நோட்டோட, அதாவது 2000 நோட் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி 2000 அது மாதிரி 5000 10,000 அந்த மாதிரி நோட்டு அந்த மதிப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம நோட்டோட இவ்வளோ 10,000 ரூபான்றதை 2 நோட்டுக்குள்ளே அடைக்கிடலாம். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பிடலாம். இது மாதிரி பண்ணுறதுனால ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஸோ இந்த மாதிரி 5000 10,000 நோட்டு வந்து வரும்போது ஸோ இந்த மாதிரி பிளாக் மணி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பிளாக் மணியை வந்து ஒவ்வொரு டைம் நம்ம ஸ்கேன் பண்ணும்போதும் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த லிமிட்டில் வச்சுட்ருக்கோம். ஸோ அதே போல் 5000 10,000 நோட்டை எங்கே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ எங்கேயாவது தொலைச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரே டைமில் வந்து நிறைய வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதுவும் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு வேளை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா கூட ஸோ அந்த சீரியல் நம்பர்லாம் வந்து உங்கள் க்ளவுடில் ஸ்டோர் ஆகிட்ருக்கும், இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரில் வந்து கேஷ் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேங்க்கில் ஸோ அக்கௌண்ட் கீழே அந்த இதுவில் சொன்னீங்க அப்படின்னா ஸோ அந்த கேஷை வந்து மதிப்பெடுக்க செஞ்சு ஸோ உங்களுக்கு புது கேஷ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அவங்களுக்கும். ஸோ இதன் மூலிமா இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா காயின்ஸ். ஸோ காயின்ஸ்னு வரும்போது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ காயின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும்போது ஸோ நமக்கு ப்ராப்ளம் வரும். காயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம அதை நோட்டாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் சீரியல் நம்பர் வந்துடும், நம்ம நோட் ஆகிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. அந்த காயின்ஸ் பிரச்சனையும் வந்து தீர்ந்துடும். ஃபைனலி இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னென்னா ஸோ நம்ம இப்போ பண்ணுற ட்ரான்சாக்ஷனை விட க்ளவுட் பேஸ்டு ட்ரான்சாக்ஷன்
இந்த சீரியல் நம்பர் வைஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். இப்போது சில பேருக்கு க்ளவுட்னா என்னென்னு புரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக டெக் டெஃபினிஷனில் சின்னதாக கொடுத்துட்றேன். க்ளவுட் அப்படின்னா பப்ளிக்காக டேட்டாவை அதாவது இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணவோ ஆக்சஸ் பண்ணவோ எல்லாத்தையும் பப்ளிக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கிற சர்வீசஸ் தான் நம்ம க்ளவுட் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளாக நம்ம கூகுளே சொல்லலாம். ஸோ கூகுளில் வந்து நீங்கள் பப்ளிக் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். சில டேட்டா வந்து பர்டிகுலராக ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ அதில் அவங்க பர்சனல் டேட்டா வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பப்ளிக்காக இருக்காது. ஸோ மற்ற சில மற்ற இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணலாம். என்ன ஏதாவது விஷயம், டெஃபினிஷன்ஸ், ஏதாவது டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரியெல்லாம். ஸோ இதுக்கு தான் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய சிம்பிள் ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் பெனிஃபிட் இல்லை டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி ஒரு மணி சிஸ்டம் இருந்தால் நம்ம ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.